தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சிபிஐ வளையத்தில் சிக்குகிறார் விஜய். சிபிஐ வளையத்தில் சிக்குகிறார் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். நடிகர் விஜய் ஆட்சி அமைத்துள்ளார். ஆனால் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அவர் அதிமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் குதிரை பேரம் பேசி ஆட்சி அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு எம்எல்ஏவுக்கு 15 கோடி ரூபாய் வரை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. குதிரை பேரம் நடத்தி இந்த ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி இதை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. சிபிஐ வளையத்துக்குள் விஜயை சிக்க வைக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறது. ஏற்கனவே 1995ஆம் ஆண்டு நரசிம்மராவ் ஆட்சி பெரும்பான்மை பெறுவதற்காக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்பிக்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வழங்கியது. அது சிபிஐ விசாரணையில் சிக்கப்பட்டது. அதேபோன்று தற்பொழுது ஜோசப் விஜய் அவர்களையும் சிபிஐ விசாரணையில் சிக்க வைக்க பாரதிய ஜனதா கட்சி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு எதிராக பாஜகவுக்கு ஆதரவாக திட்டமிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமியை பயன்படுத்தி கொள்ள பாஜக திட்டமிட்டுள்ளது. விரைவில் ஜோசப் விஜய் இந்த குதிரை பேரம் சம்பந்தமாக சிபிஐ வளையத்துக்குள் கொண்டு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.